பார் விட இப்படி விட எழுத சொன்னா விட எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதே உங்களோட பேப்பர்ல எல்லாம் ஒரு பெரிய விஷயம். பொங்கி வேலை பாக்குறது, இந்த மஞ்சி வேலை பாக்குறது, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, எக்ஸாம் பேப்பர்ல செய்யக்கூடாது. இந்த பேப்பரை உன்ன திருத்த விட்டாலும் உனக்கு என்னதான் பெறும், சக்தி தான் பெறும். அந்த பிரச்சனை வரக்கூடாம இருக்கணும்னா நாங்க என்ன செய்யணும், பார்த்து எழுத மாட்டியாடா, பார்த்து எழுதுறது ஒரு வேலையாடா, இதை எழுதின அப்புறம் சில விளக்கு உடனே என்ன செய்யணும்னா இதையும் கட்டி அதையும் கட்டி ஈக்குவேஷன் போடணும், ஒரு பிரசன்டேஷன் ஸ்கில் இருக்கணும், இந்த குடி வழக்கின் படி எழுதணும், திசை இருக்கிறவங்கள கட்டாயம் செய்யப்படணும். இதுவும் இதுவும் சமன். புதுவிதமான ஒரு கேள்வி வரும் தெரியுமோ? வணக்கம் மக்களே, வெல்கம் டு பார்ட் 2 ஆஃப் எஸ்ஏ ஒர்க் அவுட். நான் உங்களுக்கு ஏற்கனவே பார்ட் 1ல என்னென்ன செட்டப் சொல்லி தந்திருப்பேன். ஒரு ஹீட் எஸ்ஏ, அதாவது 2017 ஹீட் எஸ்ஏ பேஸ் பண்ணி வச்சுக்கொண்டு ஒரு எஸ்ஏ என்ன நாங்களுக்கு எஸ்ஏல வார பிரச்சனைகளை பத்தி பேசிக்கா காய்ச்சிருந்தாங்க. என்னென்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு எஸ்ஏ சூஸ் பண்ண தெரியாது. அடுத்தது நாங்க எஸ்ஏ எழுதுறோம் எப்படியும் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷத்துக்கு தான் எழுதுவோம். ஸோ அதை நார்மலா நாங்க 20 to 25 மினிட்ஸ்க்கு எழுதணும். அது என்ன மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு யோசிச்சு 10 மினிட்ஸ்க்கு எழுதி அந்த மாதிரி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு எஸ்ஏ பார்த்தோன்னே இது உன்னால செய்யலாம செய்யலான்றது எப்படி அனலைஸ் பண்ணணும். கொஸ்டினை மேலே இருந்து கீழே எப்படி குயிக்கா வாசிக்க பழகணும். அதுக்கு பிறகு நீ அப்படியே வாசிக்க பழகினாலும் அந்த கொஸ்டினை வந்து எப்படி ஃபர்ஸ்ட் எழுதக்கூடாது. எழுதினா உங்களோட யோசிப்பு மூளையும் மற்ற மூளையும் சேர்ந்து வேலை செய்யும். ஸோ தட்ஸ் ஹார்ட். ஸோ அதனால என்ன செய்யணும், முதல் ஃபுல்லா யோசிக்கணும். அப்புறம் கொஸ்டினை பேசிக்கா யோசிக்க ஆன்சர் எடுக்கணும். 2017 ஹீட்டுக்கு நான் எந்த ஒரு வசனமுமே எழுதாம உனக்கு நேரம் எங்கட ஆன்டிகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நான் என்ன செஞ்சு காட்டேன். இன்றைக்கு நாங்க ஒரு பிரசன்டேஷன் ஸ்கில்லுக்கு வரப்போறோம். சரியா? முக்கியமான விஷயம் பிரசன்டேஷன்ல இங்க பேர் இதுதான் உண்ட ஆன்சர் சீட்டா இருக்குமாக இருந்தால் சரியா, வடிவா கவனி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த கொஸ்டின்ல வந்து நான் நினைக்கிறேன் 10வது எஸ்ஏல ஏ பார்ட் தானே. சோ எழுத போறாயாக இருந்தால் 10வது எஸ்ஏ ஏ பார்ட்னு மேல போட்டுரு. சரியோ? பிறகு அங்கால தொங்கி 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 இங்க வந்து இப்படி எழுதுற வேலையெல்லாம் வைக்காத. 10வது எஸ்ஏ மேல பேப்பர்ல நீங்க 10வது எஸ்ஏல ஏ பார்ட்னு போட வேண்டியிருக்கும். அடுத்த விஷயம், ஒவ்வொரு எஸ்ஏயும் ஒரு புது பக்கத்துல தொடங்க. அவன் தானே பேப்பர் தாரான், ஏதோ நீ வீட்டை கொண்டு எழுதுற மாதிரி இல்ல, அதுல கஞ்சித்தனம் பார்த்துட்டு இருக்க. சோ 10வது எஸ்ஏல ஏ பார்ட் போட்டு திருப்பி கீழே ஏ பார்ட் விட, பி பார்ட் விட, சி பார்ட் விட, டி பார்ட் விட. இப்படித்தான் எல்லாரும் சொல்லி தந்திருப்பாங்க. நீ இப்படி எழுதுற பேர்ல நீ உனக்கு விரும்பினால எழுது. வடிவா சொல்றேன், உண்ட வித்வத்தன்மையை காட்டுறது இந்த இதெல்லாம் எழுதுங்க. சில அது என்னன்னு தெரியாது. எந்த வீட்டுக்கு சீதனம் பிடிக்கிறீங்களோ தெரியாதா, இதுல தொடங்குவீங்க. இதுக்குள்ள கொஞ்சம் இடம் இருக்கு. இதுக்குள்ள கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா பி பாட் இங்க தொடங்குறது. அப்புறம் அந்த பி பாட் மிச்சம் மிஞ்ச வரும். அப்புறம் சி பாட் நடுவுக்கால் தொடங்கும். என்னடா கதையாட எழுதுறீங்க? கதை எழுதுற மாதிரி அப்படி இந்த ட்ரெயினோட விடுவீங்க. இப்படி ஒரு பக்கத்துல ட்ரெயினோட விடுவீங்க. அந்த ட்ரெயினை கூட நான் மன்னிச்சிடுவேன். அந்த ட்ரெயினை கூட மன்னிச்சிடுவேன். இப்படி விட எழுத சொன்னா விட எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதே கூட பேப்பர்ல எல்லாம் ஒரு பெரிய விஷயம். இங்க தொடங்கின செய்க வழி இங்க வரைக்கும் போகும். என்னோட சுருக்க தெரியாது. உனக்கு 2-3 பெருக்கிறதுக்கே நீ 25 பேர் எழுதித்தான் சுருக்குவேன். அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் செய்ய வழி போனா விடயங்கடா என்ன பூதக்கண்ணடி வச்சாடா தேர்றது இந்த விடயம். ஆகவே இந்த சொங்கி வேலை பாக்குறது, இந்த மங்கி வேலை பாக்குறது, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, எக்ஸாம் பேப்பர்ல செய்யக்கூடாது. எக்ஸாம் பேப்பர்ல முக்கியமான விஷயம் அதான் திருப்பி சொல்றேன், அவன் தானே பேப்பர் தாரா. நீ எழுதுறியோ எழுதியோ அவனுக்கு அந்த 16 பத்த புத்தகம் கட்டு நட்டம் தான். அது உங்களோட டேர்ம் எக்ஸாம்ல நீ தான் பேப்பர் வாங்கணும், ஸ்கூல் எக்ஸாம் பேப்பர் வாங்கணும் எல்லாம் கதை சரி. ஃபைனல் பேப்பர்ல அவன் ஒரு புத்தகம் கட்டு தருவான். அந்த புத்தக கட்டுல 16 பக்கம் இருக்கு. நீ எழுதுறியோ எழுதலையோ உனக்கு 16 பக்கம் உனக்கு தரத்தான் போறான். நீ கஞ்சத்தனம் பாக்குற, ஏதோ சீதனம் பிடிக்கிற மாதிரி. இப்படி இந்த ட்ரெயின் விடுறது, இந்த குறுக்கால பஸ் விடுறது, நடுவுக்கு ரூட் எழுதுறது, இதெல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். ஒரு ப்ராப்பரான பேப்பர் என்ன இருக்கணும்டாடா, அந்த பேப்பர்ல நீ எழுதுற பேப்பர்ல செய்கை வழி என்ற விஷயம் இருக்கக்கூடாது. இந்த சோல்விங் என்ற விஷயம் இந்த பேப்பர்ல இருக்கவே கூடாது. சோல்விங் என்ற விஷயம் இந்த பேப்பர்ல இருக்கவே கூடாது. அதே மாதிரி இப்படி அறகுறை எழுதுறெல்லாம் இருக்காது. நீட்டா ஆன்சர் மட்டும் ப்ராப்பர் ஸ்டெப்ஸோட மட்டும்தான் இருக்கணும். இந்த சோல்விங் நீ சுருக்குறது, நீ வேண்டாம் 25 பக்கத்துல சுருக்கு, ஐ டோன்ட் கேர். ஆனா அந்த 25 பக்கத்துல வேற ஒரு 25 பக்கத்துல சுருக்கு. இதுக்குள்ள வச்சு சுருக்கு பூத கண்ணாடியில பார்த்தாலே நீ 25 எக்ஸ்பெக்ட் பாக்குற அளவுக்கு இதுல என்ன செய்யாத, எழுதாத. சோ என்ன நாங்க எழுத போறோம், முக்கியமான விஷயம் இந்த சோல்விங் எதையுமே எழுதக்கூடாது. அட் த சேம் டைம் ஆன்சரை மட்டும்தான் எழுதணும். ஏன்னா நேற்றே சொன்னே, இந்த பேப்பரை உன்ன திருத்த விட்டாலும் உனக்கு என்னதான் பெறும், சக்தி தான் பெறும். அந்த பிரச்சனை வரக்கூடாம இருக்கணும்னா நாங்க என்ன செய்யணும், இப்படி செட்டப்பா எழுதி பழகணும். சரியா? சோ நான் இப்ப உங்களுக்கு இந்த மெத்தட்ல தான் சொல்லி தர போறேன். சரியா? இப்ப விளங்குது அண்ணா ஏன் உங்களை முதலே சோல்வ் பண்ண சொன்னாரு. அண்ணா ஏன் உங்களை முதலே ஒரு ரஃப் பேப்பர்ல போன பார்ட் 1 வீடியோ பார்க்காதாக்கள் இந்த மேல ஐ பட்டன்ல வரும் வடிவர்க பாத்துட்டு வாங்க. சோ அதுல சொல்லியிருப்பேன் தானே, ஏன் என்னதுக்கு பேர் யா ஏன் முதலே சோல்வ் பண்ண சொன்னு விளங்குதல். இல்லாட்டி நீ எழுதுற விஷயம் சந்தோஷத்துல என்ன எழுத சொல்லாபம், ஸ்டெப் எழுதி போட்டு பக்கத்துல நீ சோல்விங் எழுதுவ. இது நீ ஒரு ரஃப் பேப்பர்லயே முதல் ஸ்டெப்பையும் எழுதி சோல்விங்கையும் எழுதி எல்லா சம்பவத்தையும் முடிச்சுட்டேன்டா. ஸ்டெப்பையும் எழுதி சோல்விங்கையும் எழுதி எல்லா சம்பவத்தையும் முடிச்சுட்டேன். இங்க என்ன மட்டும்தான் வேலை,
எழுதுறது மட்டும்தான் வேலை. சோ முதலாவது ரூல்ஸ் என்ன? சால்விங் எதுவுமே எழுதக்கூடாது. ரெண்டாவது ரூல்ஸ் என்ன? ஆன்சரை மட்டும் ப்ராப்பர் வேல எடுத்துரும். ஆன்சர் எழுதுறதுக்கும் ஒரு வே இருக்கு, சரியா? நீ இப்படி எழுதினா பிறகு முதலாவது ஈக்குவேஷன். நீ எந்த அடே இதுக்கெல்லாம் மார்க்ஸ் வரும்னு நான் ஷுவரா சொல்ல வரவே இல்லை. மார்க்ஸ் ஏன்னா பழைய பேப்பர்கள்ல வந்துடா 15 மார்க்ஸ் தான் போட்டுருவாங்க. நான் நினைக்கிறேன் இப்ப 2017 15 மார்க்ஸ் தான் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். சோ எஸ்ஏ 15 மார்க்ஸுக்கு வரைக்கும் அதுல அலோகேஷன்ஸ் குறைவு. இப்ப அதே எஸ்ஏ 30 மார்க்ஸுக்கு போறான். சோ 30 மார்க்ஸ் படிக்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸுக்கு என்ன செய்வான்? மார்க்ஸ் போடாது. இது உனக்கு டைமே எடுக்குமாக இருந்தாலும் பட் எழுதி பழகு. இங்க பாரு, இப்ப ஒரு இடத்துல நீ Q7 MS பாவிக்க போறேன்னு வை. Q7 MS பாவிக்க போறான்னு வை. முதலாவது நீ Q7 MS எழுது. அதுக்கு பிறகு நீ என்ன செட்டப் யூஸ் பண்றிய? ஃபார் எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன் 70 பாகை சி நீர் இழந்த வெப்பம் சமன் 30 பாகை சி நீர் பெற்ற வெப்பம் என்ற ஒரு வசனத்தை எழுது. இது எழுத பஞ்சிப்படாத. 70 பாகை சி நீர் இழந்த வெப்பம் சமன் 30 பாகை சி நீர் பெற்ற வெப்பம் என்ற ஒரு வசனத்தை எழுது. இப்ப இங்க அந்த விஷயம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டில் ஒரு கேள்வி வருதாக இருந்தால் கட்டாயம் அக்கார்டிங் டு கன்வென்ஷன், அதாவது குறிவழக்கின்படி, பழைய தெக்காட்டின் குறிவழக்கு புதிய தெக்காட்டின் குறிவழக்கு, நீங்க யூஸ் பண்றது பழைய தெக்காட்டின் குறிவழக்கு தான். சோ ஓல்டு கார்டீசியன் கன்வென்ஷனின் படி என்று எழுதி போட்டு மட்டும் என்ன போடு? 1/v - 1/u = 1/f போடு. ஓல்டு கார்டீசியன் ஒவ்வொரு காலம் எழுத தேவையில்லை. நீ முதலாவதா நீ எழுதுற சமன்பாட்டு எழுதினா காணும். ஒவ்வொரு காலம் Q7 MS எழுத தேவையில்லை. நீ முதலாவது எழுதுற சமன்பாட்டு எழுதினா காலம் திருப்பி திருப்பி நீ எழுதி காட்டணும் அவசியம் இல்லை. இதே மாதிரி வேக நேர வேற சும்மா என்னது S7 UT + half AT square அப்படியே எழுதுறேன்னா முதல் திசையை போடு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திசையில பாவிக்கிறேன்னு திசையை போட்டு பழகு. S7 UT + half AT square F7 MA திசையை போட்டு பழகு. ஏன்னா வட்ட இயக்கத்துக்கெல்லாம் திசையை போட்டு பழகு. திசை இருக்கிறவங்களுக்கு திசையை போட்டு பழகு. எல்லா இடத்துலயும் திசை எல்லா இடத்துலயும் போடத்தான் வேணும். பட் நீ ஈக்குவேஷன், அதாவது இந்த Q7 MS திருப்பி திருப்பி எழுதணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒருக்கா நீ ஈக்குவேஷன் எழுதுறேன்டா அந்த எஸ்ஏ ஃபுல்லா அந்த ஈக்குவேஷன் செல்லுபடியாகும். ஆனா இந்த 70 பாகை சி வெப்பம் 30 பாகை சி வெப்பம் அது நீ என்ன சார் வேணும்? திருப்பி திருப்பி அதுக்குமே மார்க்ஸ் வருதோ மார்க்ஸ் வரல அடுத்த விஷயம். பட் ஒரு ப்ராப்பரான பிரசன்டேஷன் வேக்கு நீ இதை எழுதினா எக்ஸாமினருக்கு இந்த பேப்பரை திருத்த ஆசையா இருக்கு. இப்படி ஒரு ஓர்டர்ல போனா எக்ஸாமினருக்கு இந்த பேப்பரை திருத்த ஆசையாக இருக்குன்ற விஷயத்தான் சொல்றேன். மற்றது நீங்க எதுவும் வசனம் எழுதி விளங்கப்படுத்த போறீங்கடா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் 1ல வந்துடா அந்த 70 பாகைக்கும் 50 பாகைக்கும் இடையில வந்தாலும் நாங்க நேர ஒரு அந்த மேத்ஸ் சமன்ட்டு போட்டுனாங்க தானே. அப்போ உனக்கு ஒரு ஐடியா இருந்தது தானே. அதை என்னென்று எழுதுறேன்னு தெரியும். உனக்கு யோசிக்கிறது எழுது. என்னண்டு வெப்பநிலையானது 70 பாகைக்கும் 50 பாகைக்கும் 70 பாகைக்கும் 30 பாகைக்கும் இடையில் இருப்பதன் காரணமாக சமகனவளவு சம திணிவு நீர்கள் சேர்க்கப்பட வேண்டும். 70 பாகைக்கும் 30 பாகைக்கும் இடையில் இருப்பதன் காரணமாக சம திணிவு நீர்கள் சேர்க்கப்பட வேண்டும். எனவே 2m = 100 ஆயின் m = 50. இப்படி நீ வசனம் எழுதினாலும் உனக்கு அவன் என்ன செய்வான்? அந்த ஆல்டர்னேட்டிவ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2017 ஆல்டர்னேட்டிவ்ல இருந்ததாடா இப்படி 2017 ஆல்டர்னேட்டிவ்ல ஆன்சர் இருந்தான்னு நினைக்கிறேன். ஆல்டர்னேட்டிவ்ல ஆன்சர் அதாவது வசனம் எழுத தெரியுமா? நீ வசனத்தை எழுது. ஒன்றையும் பத்தி யோசிக்கிறது இல்லை. பிசிக்ஸை நீ சரியாக எழுதும் வரைக்கும் அது ஸ்கீம்லயே இல்லாட்டியும் உனக்கு மார்க்ஸ் போடுவாங்க. பிகாஸ் யூ ரெட் இட் ரைட். சரியா? இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஈக்குவேஷன் போடணும், ஒரு பிரசன்டேஷன் ஸ்கில் இருக்கணும், இந்த குறிவழக்கின்படி எழுதணும், திசை இருக்கிறவங்கள கட்டாயம் திசை போடணும். இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இப்ப என்ன 3 ரூல்ஸ் சொல்லி தந்தனா? ஆன்சரை மட்டும் எழுது, சால்விங் எழுதாத, சமன்பாடு எழுது, அட் த சேம் டைம் வசனம் எழுத வேண்டிய இடங்கள்ல வசனத்தை எழுது, திசை போட வேண்டிய இடத்துல திசையை போடு. இதை விட முக்கியமான விஷயம் அடுத்தது. இப்ப பாத்தியா இங்க நீ இவ்வளவு நாளா ஏனோ தானோண்டு செஞ்ச எஸ்ஐக்கு நான் ஒரு என்ன சொல்றது, என்னது அந்த இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் செய்யணும் ஆர்டர் போடுற பாத்தியா, அதான் முக்கியம். இங்கவா எப்பவுமே ஒரு எஸ்ஐ எழுதிக்க அண்ணா எப்பவுமே 3 ஸ்டெப் தான் எழுதுறான். முதலாவது சமன்பாடு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Q7 MS இருந்தா நான் முதலாவது சமன்பாட்டை போடுவேன். சரியா? திருப்பி திருப்பி வரைக்கும் Q7 MS பொறுத்தவரை நான் மெட்டதில் எத்தனை வேணும்? ஃபார் எக்ஸாம்பிள் 70 பாகை சியில் பெற்ற வெப்பம் 70 பாகை சி இழந்த வெப்பம் 30 பாகை சி பெற்ற வெப்பம் போடுவேன். அதுக்கு பிறகு என்ன எழுத வேண்டாம்? பிரதியீடு. Q7 MS தெரியும் தானே, அதுல இருக்கிற மாதிரியே பிரதியிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டின் எனக்கு ஞாபகம் இல்லடா. மேத்ஸ் வந்து சும்மா ஒரு 50 கிலோகிராம் முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்னடா, நீ பிசிக்ஸ்ல அழகு போட தேவையில்லை. கெமிஸ்ட்ரியில நீ பிரதியிடைக்கையும் என்ன செய்யணும்? அழகு போடத்தான் வேணும். பிசிக்ஸ்ல நீ பிரதியிடைக்கு அழகு போட தேவையில்லை, விடைக்கு பொருத்தமான அழகு போட்டா சரி. ஆனா இது எப்ப என்றால் நீ எஸ்ஐ யூனிட்ல பிரதியிட்டா மட்டும். பிசிக்ஸ்ல நீ வேற யூனிட்ல பிரதியிடுவாயாக இருந்தால் சென்டிமீட்டர்லயோ கிலோமீட்டர்லயோ என்னத்துல பிரதியிடுவா இருந்தாலும் அழகு போடணும். எஸ்ஐல பிரதியிடுவாயாக இருந்தால் நீ என்ன செய்ய தேவையில்லை? அழகு போட தேவையில்லை. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டெக்னிக் சொல்லி தந்தேன். நீ எல்லாத்தையுமே எஸ்ஐல போடுறாயாக இருந்தா கடைசியா வார விட கட்டாயம் என்னத்துலதான் பெறும்?
எஸ்ஐல தான் வரும். அந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்தேன். எல்லாத்தையுமே எஸ்ஐல போடு, கண்ணை மூடிக்கொண்டு கடைசியில வரது என்ன செய், எஸ்ஐல போடு. ஸோ 50 கிலோகிராம் 4200 ஜூல் கிலோகிராம் -3 தானே. ஸோ அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. 4200. அதே நேரம் நீங்கள் எல்லாரும் விடுறப்பல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த கொஸ்டினை சும்மா வைக்கிறேன் அப்படி இல்லையடா, பட் நான் சும்மா சொல்றேன். இப்ப 70ல இருந்து 50க்கு மாறுதண்டா வெப்பநிலை மாற்றம் எவ்வளவு? 20 தானே. 70ல இருந்து 50க்கு மாறுதண்டா வெப்பநிலை மாற்றம் 20 தானே. பிள்ளைகள் என்ன செய்யும்டா, இங்க 20 கொண்டே போட்டுரும். அது பிழை. ஏனென்றாடா நீ ஈக்குவேஷனை பிரதியிடுறாய். ஈக்குவேஷனை பிரதியிட ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? டெல்டா டீட்டா தான் சொல்லுது. சோ நீ டெல்டா டீட்டா என்னமோ அதைத்தான் எழுதணும். அதாவது 70 மைனஸ் 50 தான் எழுதணுமே தவிர 20 எழுதுனா நோ மாஸ். 70 மைனஸ் 50 தான் எழுதணுமே தவிர 20 எழுதுனா நோ மாஸ். பிகாஸ் 20 எழுதுறான நீ பிரதி இடையில நீ பார்த்து எழுதுறேன் அர்த்தம், அல்லது நீ ஏற்கனவே சுருக்கிட்டேன் அர்த்தம். சோ சமன்பாடு என்ன சொல்லுது? டெல்டா டீட்டான்னு சொன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் எழுதணும், வேற என்னவும் எழுதலாம். சோ தட்ஸ் த பேசிக் திங். இப்ப நான் எஸ்ஏல போட்டிருக்கேன், நான் அளவு பொறுத்தவே இல்லை, டீட்டானதால அப்படியே போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்த விரல வேணும்னா நீ என்ன செய்யலாம்? சுருக்கி விட்டு எழுதலாம். பட் அதை நான் அப்படி செய்ய போறது இல்லை, அடுத்த விஷயம். இதே மாதிரி அங்காலையும் பிரதிடுவேனா இல்லையா? பிரதிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல அங்கால இருக்கிற எம்ம கேட்கிறாங்களாக இருந்தால் நான் என்ன செய்வேன் என்றால் எம்மை இங்கால கொண்டு வருவேன். கடைசியா விடையை மட்டும் எழுதுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் விடை 30 கிலோகிராம் இருந்தால் விடைக்கு கட்டாயம் விலகு போடணுமா? பிசிக்ஸுக்கு விடைக்கு கட்டாயம் விலகு போடணும், விடையை மட்டும் தான் எழுதுவேன். அப்ப சோல்விங் எல்லாம் என்ன செய்யறது? அதைத்தான் சொன்னா ரஃப் பேப்பர்ல செய். மற்றது நீ முதலே பிராக்டிஸ் பண்ணிக்க, முதலே செய்து பயக்க செஞ்சு வச்சிருப்பேலோ, அங்க இருந்து 10 விடையை மட்டும் எழுதுவேன். காரணம் 3 வரி தான் எழுதுவேன். சமன்பாடு அது இந்த Q7 MST முதலில் எழுதப்பட்டிருக்கு, பிரதியீடு, விடை. எல்லா கேள்விக்கும் இந்த 3 வரி தான் எழுதும். வேற எதுவும் இந்த பேப்பர்ல வேற எதுவும் இருக்காது. அப்ப யோசிப்பார், பேப்பர் வாசிக்கணும் பார், எல்லாருக்கும் விளங்குற மாதிரி நல்ல ஒரு வசனம் எழுதி இருக்காரு. அதுக்கு மேல சமன்பாட்டுல என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரதியிடும் செஞ்சிருக்கேன். அடுத்த விரையில படி எழுதிருக்கேன். எந்த ஒரு கிறுக்கல் சித்திரமும் நான் செய்யல, எந்த ஒரு குழப்பங்காசி வேலையும் செய்யல, நீச்சா எழுதுறேன். இப்ப சொல்லு, எக்ஸாம் எடுக்க இந்த பேப்பரை திருத்த ஆசையா இருக்குமே இல்லையா? ஸ்கீம்ல என்ன இருக்குமோ அக்யூரேட்டா அப்படியே இருக்குண்டா. தட்ஸ் வாட் ஐ சே. இப்படி எஸ்ஏ எழுதிப்பார், ஒரு இடத்துலயும் பிழை வராது. சரி, அப்படி உனக்கு சில கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் கஷ்டமா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த கொஸ்டின்ல ஓகேடா, நீங்க பிறகு படிப்பீங்க. அது உனக்கு வெப்ப கடத்தாறு படிச்சிருப்பீங்க தானே? வெப்ப கடத்தாறு உங்களோட Q/T K into θ1 minus θ2 over L. இது படிச்சீங்களா இல்லையா? இது படிச்சீங்க தானே? அண்ணா என்ன செய்வேன்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எல்லா கேக்குறாங்களா, ஏ கேக்குறாங்கன்னு வையன், நீங்க என்ன செய்வீங்கடா, இந்த ஈக்குவேஷனை போட்டு அண்ணா சொன்னவர் ஈக்குவேஷனை போடணும், அதுக்கு பிறகு எல்லாத்தையும் பிரதியிடணும், அதுக்கு பிறகுதான் சுருக்கணும். நீ என்ன செய்வாய்? ஏ தவிர எல்லாத்துக்கும் பிரதியிடுவாய். அண்ணா அப்படி செய்ய மாட்டேன். முதலாவது இந்த ஈக்குவேஷன் தழுது, இதுதான் அடிப்படை. F7 MA தான் அடிப்படை. அது மாதிரி இதுதான் அடிப்படை. அடுத்த வரல உடனே என்ன செய்வேன்டாடா, ஏ எழுவாய் மாத்திடுவேன். எழுவாய் மாத்தி என்ன போடுவேன்னு சொல்லுவாப்ப, Q/T into L over K into θ1 minus θ2 போட்டுருவேன். ஏன் நான் இப்படி போறேன்னு சொல்லுவாப்ப, இதுல நான் பிரதியிட்டாடா ஏன்றது தொடர்ந்து அங்க நிற்கும். அதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும், திருப்பி எழுவாய் மாத்திக்கிறேன், கணியங்களா மாத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பர்டிகுலர் வெக்ட், இது ஒரு பர்டிகுலர் வேல்யூ, இது ஒரு பர்டிகுலர் வேல்யூ, இது ஒரு பர்டிகுலர் வேல்யூ, நான் கணியங்களா மாத்தணும். அதுல எனக்கு 10/2 10/3 15 வரைக்கும் நான் என்ன செய்வேன், மாத்தேக்க புல விட்டுருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 15 நீ கீழே கொண்டு வரைக்கும் நீ இப்ப அது 10/5 தானே வரணும், அது 15 தான் வரும், அது அடுத்த விஷயம். சோ 15 நீ அப்படி கொண்டு வர 10/5 தானே வரணும். ரெண்டு ஒரு மாறு நோக்கத்துல என்ன செஞ்சிருவா, ஏதாவது மாறி போட வாய்ப்பு இருக்கு. சோ உனக்கு பிளவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்படி ஒருக்கா மட்டும் பிரதியிடைக்க பிளவிடுவியா? பிளவிட மாட்டேன். அதாவது நான் என்ன செய்யறேன்டா, வேறு அந்த சமயம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க நேர டீட்டா கேட்கறாங்கன்றதால இஷ்யூ இல்ல. மேடம் நீ 2 சமன்பாட்டை சமப்படுத்துற, அதனால இஷ்யூ இல்ல. இப்படி எதுவும் கேட்க நான் என்ன செய்வேன், அடுத்த வரியில இதை போட்டுருவேன். அடுத்த வரியில என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எழுவாய் மாத்தி போட்டு இனித்தான் என்ன செய்வேன், பிரதியீடு விடைக்கு மட்டும் அழகு போடுவேன், பிரதியீடுக்கு அழகு போட தேவையில்லை. விடைய எல்லாத்தையும் சுருக்கி போட்டு கடைசிய விடையை மட்டும் கொண்டு போடுவேன். இப்ப எனக்கு பிளவுறதுக்கான சான்ஸும் என்னது, குறைவு. இப்படிப்பட்ட எஸ்ஏ டெக்னிக்ஸ் எல்லாம் நீ யூஸ் பண்ணி எழுதுவாயாக இருந்தா, எப்படி சமன்பாடு பிரதியீடு விடை. ஒரு சமன்பாடுல வேற எதுவும் கேட்டானா முதலே எழுவாய் மாத்திட்டு பிரதியிடணும், பிரதியிட்டு எழுவாய் மாத்தக்கூடாது. பிளவுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த லொக் எல்லாம் இதுல எழுதி காட்டக்கூடாது, விடையை மட்டும் தான் எழுதி காட்டணும். இப்படியான இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணடா, நீயே சொல்லு, எக்ஸாமினருக்கு இந்த பேப்பர் வாசிக்க ஆசையா இருக்குமா இருக்காதா? ஓகே, இதுல ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னடாடா, அந்த S7 UT plus half AT square அதுல நீங்க இப்படி மென்ஷன் பண்றதுதான் பெட்டர். இப்ப ஒரு கொஸ்டின் வரைக்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏதாவது ஒரு கார் அல்ல ஏதாவது ஒரு சம்திங் இருக்கேக்க, காருக்கு இத்திசையில் S7 UT plus half AT square பிரயோகிக்க உனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கூடன்னு உனக்கு விளங்கும். அதாவது நீ ஒரு பிரசன்டேஷன் ஸ்கில்ல அடுத்த லெவலுக்கு போயிட்டேன்னு உனக்கு விளங்கும். சோ காருக்கு இத்திசையில் S7 UT plus half AT square அப்ளை பண்ண, that's a better idea. So இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா. இப்படி இந்த Q7 80க்கும் யூஸ் பண்ணலாம். இப்ப
இன்னும் முக்கியமான விஷயம் பெர்ன்லூயின் தியரம். பெர்ன்லூயின் தியரத்துல ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க எல்லாருமே பெர்ன்லூயின் தியரம் பிள்ளையாத்தாண்ட அப்ளை பண்ணீங்க. பெர்ன்லூயின் தியரம் என்றது ஒரே அருவிக்கோட்டில் இருக்கிற 2 புள்ளிக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். நீ சும்மா வந்து குருட்டுலக்குல என்ன செய்யறது, எல்லாத்தையும் எழுதுறாரு. அப்படி பெர்ன்லூயின் தியரம் எழுதக்கூடாது. உண்மையான பிசிக்ஸின் படி அப்படி எழுதக்கூடாது. நீங்க சும்மா சாட்டுக்கு எழுதுறதே தவிர, பட் தட் இஸ் நாட் பிசிக்ஸ். பெர்ன்லி என்ன சொன்னவர் ஒரு லைன்ல தான் காய்ச்சவர். இந்த ஃபிளைட் மோஷன் படிச்சிருப்பீங்களே, இந்த ஃபிளைட் மோஷன் படிக்க இந்த இந்த வழி வந்து இப்படி இப்படி வார வழி இங்க நெருங்கும் என்று கதைச்சு இந்த ஏரியாவையும் சம்பந்தப்படுத்தி ஒன்று எழுதுவீங்க தெரியுமோ? அது அந்த ஏரியா எழுத மாட்டீங்க. நீங்க என்ன எழுதுவீங்கன்னா, அதாவது வடிவா, அதாவது இந்த புள்ளியில இருக்கிற பிரஷர் PX-க்கும் இந்த புள்ளியில இருக்கிற பிரஷர் PY-க்கும் எழுதுவீங்களே, அங்க இருக்கிற வேகம் VY என்று வச்சு இங்க இருக்கிற வேகம் VX என்று வச்சு அந்த கிடத்தூரத்தை புறக்கணிச்சு PX plus half VX squared is half rho VX squared is equal to PY plus half rho VY squared சமன் எழுதுவீங்க தானே? இது எழுதுற நீங்க தானே? இது படுபிழையான கன்செப்ட். பெர்ன்லூயி அப்படி சொல்லவே இல்லடா. பெர்ன்லூயி சொல்லிட்டு போனது ஒரே லைன்ல. சோ நீ ஒரே அருவிக்கோட்ல தான் பாவிக்கலாம். அதாவது இந்த புள்ளியோட இதே லைன்ல இருக்கிற ஏதாவது ஒரு புள்ளிக்கு தான் பாவிக்கலாமே ஒழிய அதுக்கு முன்னுக்கு இருக்கிற புள்ளி என்ன செய்யறாது, பாவிக்காது. பட் we are doing நாங்க உண்மையா செய்ய வேண்டிய விஷயம் என்னடாடா, இதுல Z ஒரு புள்ளி எடு, அல்லாட்டி இதுக்கு இங்கால போய் Z ஒரு புள்ளி எடு. இந்த PY-யும் PZ-ம் சமனேன். இப்ப இதெல்லாமே சமாந்தர அருவிக்கோடுகள் தானே. சோ இப்ப நீ இந்த புள்ளியடா இதை Z வைப்போம். இந்த PY-யும் இந்த PZ-ம் சமன். இதான் நெக்ஸ்ட் வைப்போமா. இந்த PY-யும் PZ-ம் சமன். அதாவது PY என்னன்னு சொல்றது வந்து இந்த இடத்துல இருக்க மொத்த அமுக்கமும் இந்த இடத்துல இருக்க மொத்த அமுக்கமும் சமன். அட் த சேம் டைம் இது எந்த ஒரு குறுக்குவெட்டு பரப்பும் மாறாம அருவிக்கோட்டுல சுயாதீனமா நோம்லா போய் கொண்டிருக்கிறதால இதுவும் சமன், இதுவும் சமன், இதுக்கு இது சமன், இதுக்கு இது சமன், இதுக்கு இது சமன், இதுவும் ஒன்றுக்கு சமன். அதனாலதான் இது ரெண்டும் இதுக்கு சமன். இதுதான் உண்மையான பெர்ன்லியின் லா. என்ன உங்களோட ஃபைனல் பேப்பர்லயே நார்மலா அவங்க மென்ஷன் பண்றேன். நீங்க நேர இதுக்கு இதை எழுதினாலே அவன் மார்க்ஸ் கொடுப்பான். பட் இஃப் யூ ஆர் ரியல் பிசிசிஸ்ட் நீ உண்மையா அப்படித்தான் எழுதும். உண்மையா பெர்ன்லியின் தியரம் வந்து ஒரு அருவிக்கோட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாமே தவிர வேற எதுக்கும் நீ யூஸ் பண்ணலாம். வேற ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு எடுத்துப்பார் 2018 பேப்பர் எடுத்துப்பார். 2018 ஒரு கலிங்கல் தொட்டி கேள்வி போட்டிருப்பான். அதுல அந்த கேள்வியில பேர் புள்ளி பிக்கும் புள்ளி டிக்கும் பெர்ன்லியின் தியரத்தை அப்ளை பண்ண அவன் எழுதியிருப்பான் பார். அதுல கட்ட அவன் சும்மா உனக்கு P7 half rho V squared எழுதிருக்க மாட்டான். புள்ளி பிக்கும் புள்ளி டிக்கும் அப்ளை பண்ண அப்படி அந்த வசனம் எழுதியிருப்பான். பிகாஸ் தட்ஸ் இம்பார்ட்டன்ட். நீ என்ன சும்மா குருட்டுல P7 half rho V squared இதுவும் சமன் எழுதுனா மார்க்ஸ் போடுவாங்க. So what I'm telling is everything have to be perfect. எந்த புள்ளிக்கும் பயன்படுத்துற. So நான் என்ன எழுதுறேன்னாடா, இப்ப இது நான் நார்மலா எழுதுகிறேன். ஏயும் பியும் போட்டுட்டு ஏயும் பியும் சம புள்ளிகள் அதாவது y-யும் a-யும் சம புள்ளிகள், x-ம் b-யும் சம புள்ளிகள். ஆகவே y-யும் x-ம் சம புள்ளிகள் போட்டு நீ எழுதலாம். சரியா? அல்லது a-யும் b-யும் சம புள்ளிகள், y-யும் a-யும் ஒரே அருவிக்கோட்டில் உள்ளன, x-ம் b-யும் ஒரே அருவிக்கோட்டில் உள்ளன. ஆகவே py சமன் px போட்டு எழுதிட்டு போகலாம். சரியா? சோ அந்த மாதிரி எழுதிட்டு போகலாம். அல்லாட்டி நீ டோட்டல் பிரஷரை p என்க போட்டுட்டு மொத்த அமுக்கத்தை p என்க போட்டுட்டு py சமன் pa, PA சமன் PB, PB சமன் PX. ஆகவே PY சமன் PX. அது ஈஸி. மொத்த அமுக்கத்தை P என கொள்கண்டு போட்டா PY சமன் PA சமன் PB சமன் PX. ஆகவே PY சமன் PX என போட்டு நீ அடுத்த விரல் அளிக்கணும். இதுதான் உண்மையான பெர்ன்லியின் லா. இதுக்கு பிறகு நீ என்ன செய்யலாம்? இனி நீ மொத்த அமுக்கத்தை அப்படி யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல உள்ள நிலையியல் அமுக்கம் P1, இந்த இடத்துல இருக்க நிலையியல் அமுக்கம் P2. பிகாஸ் நீ மொத்த அமுக்கத்தை சமப்படுத்திட்டாலோ. சோ இனி இதுல இருக்க நிலையியல் அமுக்கம் போட்டு ஸ்டாட்டிக் பிரஷர் போட்டு நீ என்ன செஞ்சுட்டு போலாம், யூஸ் பண்ணிக்கொண்டு போலாம். நீ என்ன புள்ளிக்கும் அப்ளை பண்றது என்ன எழுதணும்? பெர்ன்லியின் தியரத்தில் எழுதித்தான் ஆகணும். எலக்ட்ரிசிட்டியில் எழுதுறீங்கன்னா கர்ச்சோவின் விதி. உனக்கு எலக்ட்ரிசிட்டி சோட்டா செய்ய தெரியல, பட் அந்த இடத்துல நீ கர்ச்சோவின் விதி கமெண்ட் எழுதித்தான் ஆகணும். F7 MA கமெண்ட் எழுதித்தான் ஆகணும். நியூட்டன் விதி கமெண்ட், அது நியூட்டன் F7 MA கமெண்ட் எழுதித்தான் ஆகணும். தட்ஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரைட் an essay. ஓகேயா? இது எல்லாத்தையும் தாண்டி புதுவிதமான ஒரு கேள்வி வரும் தெரியுமோ? பேராகிராஃப் கேள்வி. இந்த பேராகிராஃப் கேள்வியில ஒரு சின்ன சிக்கல் இருக்கடா. என்னண்டாடா, நீங்க எப்பவுமே பேராகிராஃபை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்களான்னு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 2012 ஒரு டொப்ளர் எஃபெக்ட் கேள்வி வந்தது. 2012 ஒரு டொப்ளர் எஃபெக்ட் கேள்வி போட்டவங்க அது பேராகிராஃப் கேள்வி. 2015 ஒரு புவிநடுக்க கேள்வி போட்டவங்க அது பேராகிராஃப் கேள்வி. 2018 ஒரு சுனாமி கேள்வி போட்டவங்க அது பேராகிராஃப் கேள்வி. 2019 20 எனக்கு தெரியல ஒரு ஃபரடேஸ் எஃபெக்ட் கேள்வி போட்டவங்க அது ஒரு பேராகிராஃப் கேள்வி.
சோ தேர் இஸ் a problem. அதே மாதிரி 2014ல வந்து ஒரு மேற்பரப்பு விசை கேள்வி போட்டவங்க அது பேராகிராஃப் கேள்வி. பேர் இந்த கேள்வியில மென்ஷன் பண்ணதில்லை, இதெல்லாம் டிப்ரெஷன் கேள்வி. 2015ல வந்து புவி நடுக்க கேள்வி பரவாயில்ல, அது கொஞ்சம் செய்யலாம். நீ 2018 சுனாமி கேள்வி எடுப்பாயாக இருந்தால் அதுல ஒரு எச் பார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். 2018 சுனாமி கேள்வி ஒரு 8 பாட்டு 9 பாட்டு இருக்கும். அதுல ஒரு கொஞ்ச பாட்டு நீ நேர அப்படியே மேல இருக்க பந்திய வச்சு அப்படியே விட எழுதுற மாதிரி இருக்கும். அது உனக்கு ஜாக் போட்டான். மேல இருக்கிற பந்திய வச்சு அப்படியே விட எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அது உனக்கு ஜாக் போட்டான். கீழே ஒரு பாட்டு கேட்டிருந்தவங்க நினைக்கிறேன், சுனாமி ஏன் இப்படி கோணல் அடையுது, ஏன் இது மேற்கு திசையில வந்து அடிக்கல, அதெல்லாம் மேல இருக்காது. அதெல்லாம் மேல இருக்காது. நீயா யோசிச்சு எழுத வேண்டி இருக்கும். சோ உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பிசிக்ஸை வச்சு நீ யோசிச்சு எழுத வேண்டி இருக்கும். சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் கொஸ்டின்ஸ் இஸ் தேர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 80% கொஸ்டின் மேல இருக்கிற பந்தியை பார்த்து அல்லது மேல இருக்கிற பந்தியில இருக்க ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2018 சுனாமியில பாப்பீங்களா இந்த V7 GH வச்சு கேள்வி போட்டுருக்காங்க. சோ 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி இருக்குமாக இருந்தால் நீ அந்த எஸ்சி எடுக்கலாம். ஏன் 20% மட்டும்தான் நான் யோசிக்க சொல்லி கேட்கிறேன். யோசிக்கிறதுல கூட நீ ஒரு 10% யோசிச்சா கூட நீ கிட்டத்தட்ட 90% மார்க்ஸ் எடுக்கலாம். இந்த 80 பார்த்து எழுத மாட்டியாரா, பார்த்து எழுதுறது ஒரு வேலையாடா. சோ இது ஷுவரா வரும். அங்கால ஒரு 10% மாறி பந்தியில இருந்து ஒரு 50% தாரான், இங்கால ஒரு 50% தாரான்டா, அந்த கேள்வி நீங்க என்ன செய்யக்கூடாது, கை வைக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், 2012ல வந்து டொப்ளர் எஃபெக்ட் அது ஈஸி தான். ஆனா கனவேருக்கு அந்த இடத்துல விளங்கல, கனவேருக்கு அந்த கனப்பள்ளிகளுக்கு அந்த இடத்துல அந்த கொஸ்டின் விளங்காம இருந்தது. சோ what I am telling is it depends on how the question is coming. 2014 மேற்பரப்பு விசை எடுத்து பார், அது நீ என்னதான் வாஜாலும் ஒரு மண்ணாங்கட்டியும் விளங்காத மாதிரி தான் கேள்வி இருக்கும். சோ என்ன சொல்ல வாரண்டா, it depends on how much the question is cost. எப்படி அந்த கொஸ்டின் கேட்கப்படுது, அப்ப அதுக்கு தான் மேலதிக வாசிக்கு நேரம் தாரவங்க. சோ இப்படி கேள்வி கேட்கப்படுமாக இருந்தால் நீ அந்த எஸ்சி எடுக்கிறது உனக்கு ஜாக்பாட். இப்படி கேள்வி கேட்கப்படுமா இருந்தா உனக்கு நீயே தலையில மண்ண மாதிரி போடுற மாதிரி. சோ இப்ப எஸ்ஏன்றது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல வரும். விதம் விதமா கேள்வி கேட்டா விதம் விதமா விட எழுதணும்ன்ற செட்டப் விளங்குதா? ஐ ஹோப் சோ. சோ இப்ப நாங்க என்னத்துக்கு போகமாட்டா, ஒரு எஸ்ஏய எழுதிப்பா. சரியா? 2017 செஞ்சு விட்டாங்கல்ல ஹீட், அவருக்கு அப்படி எழுதுவோமா? இப்ப திருப்பி விளங்கப்படுத்த சொல்லி கேட்காத, நான் நேற்று எழுதிப்படும் படம் மட்டும் தான் எழுத போறேன்னா. சரியா? ஒரு குறித்த கேள்வி ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல செஞ்சு விட்டேன்டா. சோ ஏற்கனவே அதை ரஃப் பேப்பர்ல செஞ்சுட்டோம். உங்கள்ட்ட விடையும் இருக்குல்ல, ஜஸ்ட் எழுதுறது மட்டும்தான். சரியா? முதலாவது என்ன கேட்டவங்க, அது தேவைப்படும் கொதிகலத்தின் நீரின் தெளிவு, அது நீ வசனமும் எழுதலாம். ஒரு ஸ்கீம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாப்போம். ஸ்கீம்ல கொடுத்திருக்கபடியே கலவையின் வெப்பநிலையானது இரு வெப்பநிலைக்கும் நடுவில் இருப்பதனால் தேவையான வெந்நீரின் திணிவு குளிர் நீரின் திணிவுக்கு சமனாகும் என்ற ஒரு புள்ளி எழுதியிருந்தாலும் அவனுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. தேவையான வெந்நீரின் திணிவு குளிர் நீரின் திணிவுக்கு சமனாகும் என்று எழுதி இருந்தாலே ஒரு பிள்ளைக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்க சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இல்லாம உனக்கு விரும்பின மாதிரி நாங்க எழுதுறேன். உனக்கு என்ன கேட்டிருக்காங்க, 50 கிலோகிராமில் உள்ள நீரின் 100 கிலோகிராம் உருவாக்குவதற்கு 70 பாகை சீல் கொதிகலத்திலிருந்து தேவைப்படும் என்ன கேட்டிருக்காங்க, 70 பாகை சீல் இருந்து கொதிகலத்தில் தேவைப்படும் இதானே கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. உனக்கு மொத்த மேஸ் 100 கிலோகிராம் தானே வரணும். சோ நான் இப்படி வைக்கிறேன், நீ அந்த படம் எல்லாம் எக்ஸாம் பேப்பர்ல கீறி காட்டணும்னு எந்த ஒரு அவசியம் இல்ல. பட் நீங்க படம் கீறி காட்டுறது என்ன வகையில பெட்டர்ண்டாடா, நீ ஒவ்வொன்றுக்கும் குறியீடு போட்டு காட்ட தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், குளிர் நீரின் திணிவை MH என்க, சாரி MC என்க, எம் கூல் என்க, வெப்ப நீரின் திணிவை MH என்க ஒன்று நீ காட்ட தேவையில்லை. இப்படி எழுதுனா காணும் போதும். ஸ்கீம்ல அப்படித்தான் போட்டிருக்காங்க. இங்க MH 70 பாகை சி, MC 30 பாகை சி, ரெண்டையும் கலந்து விட்டா வாரது 50 பாகை சி 100 கிலோகிராம். இப்படி நீங்க எழுதி விட்டீங்கன்னா நீ MH என்ன MC என்ன மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் 70 பாகை சி போட்டிருக்காது, அப்ப தெரியும் அதான் குளிர் சுடிநீர். இனி என்ன செய்யலாம், முதலாவது வசனம் என்ன எழுதணும்டா, முதலாவது வசனம் என்ன எழுதணும், Q சமன் MS தீட்டா. பிகாஸ் நீ இந்த ஈக்குவேஷனை தான் யூஸ் பண்ண போற, அது நீ MS டெல்டா தீட்டான்னு போட்டேன்னா இன்னும் பெட்டர். ஓகேவா? முதலாவது வசனம் என்ன எழுதணும், 70 பாகை சி நீர் இழந்த வெப்பம், 70 பாகை சி நீர் இழந்த வெப்பம் 30 பாகை சி நீர் பெற்ற வெப்பம். அது தெரியணுமாடா, வெப்பம் கூடினதுதான் நடக்கும், வெப்பம் குறைஞ்சதான் பெருமன்ற தெரியணுமா. இது விளந்த வெப்பம், அது பெற்ற வெப்பத்துக்கு நீ என்ன போடலாம், சமன் போடலாம். அடுத்த வரையில் என்ன எழுதணும், பிரதியீடு. வெரி குட். MH வடிவாக்கவனி, MH இன்டு 4.2 தர 10 அல்லது 4200, அது இந்த விருப்பம். 4200. ஓகே. இழந்த வெப்பம் என்ன போடணுமாடா, 20 போடணுமா 70 மைனஸ் 50 போடணுமா? வெரி குட், 70 மைனஸ் 50 போடணும். 70
-50 இதுல நீங்க அழகு போடணுமாடா தேவையில்லை அதான் சொல்லி போனேன் நீ எஸ்ஏல பிரதிட்டான ஒரு அழகு போட வேண்டிய அவசியம் இல்லை இங்கால எம்சி இன்டு 4.2 தர 10 இன்டு 50 - 30 இவ்வளவு எழுதினாண்ட இதுக்கு ஒரு மார்க்ஸ் தானா வரும் இதுக்கு ஒரு மார்க்ஸ் தானா வந்து சேரும் அடுத்த வரையில் என்ன எழுதணும்டா அடுத்த வரியில என்ன எழுதணும் எல்லாத்தையும் இது எனக்கு தெரியும் இது எழுதின அப்புறம் சில வேலை குறைஞ்ச என்ன செய்யும்டா இதையும் வெட்டி அதையும் வெட்டு இதுவும் 20 தானே அதுவும் 20 தானே அதையும் வெட்டு அதுக்கு உனக்கு மார்க்ஸே வராது நீ எழுதுற சப்ஸ்டியூஷனை நீயே வெட்டி போட்டேன்னு ஒரு மார்க்ஸும் வராது அதான் சொன்னான் தயவு செய்து வெட்டுறது கொத்துறது இந்த புல்லு வெட்டுறது புல்லு புடுங்குறது எல்லா வேலையும் எங்க வச்சுப்பார் ரஃப் பேப்பர்ல வச்சுப்பார் தயவு செய்து இங்க வந்து இருந்து வெட்டுற கொத்துற வேலை எல்லாம் செய்யாது அப்படியே விடு அடுத்த வேலை என்ன எழுது MH சமன் MC எழுதலாமோ இல்லையோ எல்லாம் வெட்டுப்படும் தானே அது உண்டு இதெல்லாம் வெட்டுப்படும் உனக்கு முதலே தெரியுமே ரஃப் பேப்பர்ல செஞ்சாச்சு தானே சோ MH சமன் MC அடுத்த வேர்ல நான் என்ன எழுதுவேன் என்றால் ஆனால் MH பிளஸ் MC சமன் 100 கிலோகிராம் உன்னை என்ன கேட்டிருக்காங்க தேவையான வெந்நீரின் தெரிவு தானே சோ MH சமன் MC ஆண்டதால 2MH சமன் 100 கிலோகிராம் ஆகவே MH சமன் 50 கிலோகிராம் சரியா இவன் ஒரு பாமர மகன் வாச்சா கூட இது விளங்குமாடா ஒரு பாமர மகன் வாச்சா கூட மேலே இருந்து வாச்சிட்டு போனா அவனுக்கு வடிவா விளங்கும் இப்படி எழுத ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப இது ஏன் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பா வந்தா சொல்லுவாப்பா பிகாஸ் எங்களுக்கு கேட்டது வேற கல்வி அதனால இது எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பா வந்தது இல்லாட்டி இந்த 3 தான் ஸ்டெப் ஓகேயா விளங்குதா எல்லாருக்கும் ஓகே நாங்க அடுத்த பாட்டு போம்பா அடுத்த பாட்டு என்ன கேட்டிருக்காங்க அந்த கொதிகலத்தில் 70 எடுக்கப்பட்டு 66ல மெயின்டைன் பண்றதுக்கு என்ன செய்யணும் 66ல மெயின்டைன் பண்ணணும் உனக்கு விளங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லையே சொல்லாப்போம் நாங்க ஏற்கனவே முதல் ஒர்க் அவுட்ல செஞ்சிட்டோம் என்றதால முதல் பாட்டுல நாங்க செஞ்சிட்டோம் என்றதால இப்ப நீ அதை பத்தி யோசிக்க தேவையில்லை ஜஸ்ட் எழுதுறது மட்டும்தான் வேலை உனக்கு கேள்வியை பார்த்தோன்னு ஐடியா முதல் கொண்டு என்ன எழுதணும்ன்ற வரைக்கும் உனக்கு மண்டேக்குள்ள தானா வரும் திருப்பியும் என்ன செய்வோம் படத்தக்கிறோமாடா பாத்தியா படத்தக்கிறது பெட்டர் ஏன்னா படத்தக்குனா நீ எந்த ஒரு வசனத்தையும் குறிச்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை சரியா இப்ப என்ன எழுத போறோம் உனக்கு விரும்பின மாதிரி நீ எழுதி கொள்ளலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப என்ன எழுத போறேன்னா எம் எழுத போறேன் கெப்பாசிட்டி எம் எழுத போறேன் எம் மார்க் பண்ணும் எம் ஒருக்கா மார்க் பண்ணும் பிகாஸ் நாங்க புதுசா தானே மார்க் பண்றோம் சோ எம் எழுதுவோம் அட் த சேம் டைம் நீ புதுசா கொண்டு ஆட் பண்ண போறது 30 பாகை சீல இருக்கிற 50 கிலோகிராம் தானே 30 பாகை சீல இருக்கிற 50 கிலோகிராம் தானே கொண்டு ஆட் பண்ண போறேன் அப்படி ஆட் பண்ணிக்க உனக்கு புதுசா வர்றது என்னவா இருக்கும் சொல்லும் பாப்போம் எம் பிளஸ் 50 கிலோகிராம் இந்த 66 பகுதியா இருக்கு ஓமா இல்லையா எம் பிளஸ் 50 கிலோகிராம் 66 பகுதியா இருக்கு இதைத்தானே ஒண்ணு கேட்டிருக்காங்க இப்ப நாங்க என்ன நான் எழுத போறேன் இதை படத்துக்கு மேல என்ன எழுதுவேன் என்றால் இப்ப எம்ன்றதை நீங்க கொள்ளளவு மார்க் பண்ணிடலாடா பிகாஸ் எம் பிளஸ் 50 தான் கொள்ளளவு அல்லாட்டி இப்படி போடுவோமாடா யா தட் ஷுட் பி பெட்டர் அதாவது எம் மைனஸ் 50 என்று போட்டாலும் ஓகே தட்ஸ் பெட்டர் அல்லாட்டி இப்படி என்ன எழுதிவிடன் எம் என்பது 50 கிலோகிராம் 70 பாகை சி நீரினை எடுத்த பின்பு அதில் உள்ள கனவளவாகும் என்று எழுதி விட்டேன் நீ இப்படி ஒரு வசனம் எழுதின எக்ஸாம் எழுத எப்பயாச்சும் குழப்பாது உனக்குன்னு டைம் போகாது பிகாஸ் நீ யோசிப்ப அண்ணா இதெல்லாம் எழுதுன நேரம் போகுமே அண்ணாண்டு ஒருக்கா இப்படி விளங்கி எழுதி பெற பயங்கர ஈஸியா இருக்கும் ஒரு ஃப்ளோல உனக்கே உண்ட பேப்பர் பார்க்க ஆசையா இருக்குல்ல சரியா சோ எம் கிலோகிராம் எம்ன்றது எப்படி மார்க் பண்ணிவிட 50 கிலோகிராம் 70 பாகை சி நீரினை வெளியே எடுத்த பின்னர் நீர்த்தாங்கியில் உள்ள அல்லது கொதிகலத்தில் உள்ள நீரின் திணிவு ஓகேவா இப்ப என்ன செய்யணும் இதையும் சொல்லி இந்த எம் அவ்வளவுல நிக்கும் 70 பாகையில தான் நிக்கும் எம் 70 பாகையில தான் நிக்கும் நோட் அன் இஷ்யூ அது ரெண்டையும் கலக்க வருதுன்னா என்ன எழுதணும்டா என்ன எழுதணும் எம் திணிவு எல்லாரும் சொல்லுங்க எம் திணிவு இழந்த வெப்பம் இழந்த அதே மாதிரி 30 பாகை சி திணிவு பெற்ற வெப்பம் ஓமா இல்லையா 30 பாகை சி திணிவு பெற்ற வெப்பம் முருக சமன்படுத்துவோமா வடிவா 50 கிலோகிராம் 4.2 தர 13 மக்களே என்ன எழுதணும்டா என்ன எழுதணும் 66 மைனஸ் 30 36 எழுதினீங்கண்டா நோ மார்க் சரியா 66 மைனஸ் 30 அங்கால என்ன எழுதணும் வடிவாப்பா 30 மாறி எழுதினாடா 70 மைனஸ் 66 என்ன இது 50 பாகை எம் இழந்த வெப்பம் தானே 70 மைனஸ் 66 சாரி 70 மைனஸ் 66 அங்கால என்ன எழுதணும் 30 பாகை சி பெற்ற வெப்பம் சோ அதுவும் 50 கிலோகிராம் தான் இது எம் கிலோகிராம் வரும் சாரி இது எம் கிலோகிராம் வரும் எம் இழந்த வெப்பம் எம் இன்டு 70ல இருந்து 66 இழந்து இருக்கு ரைட் அங்கால 30 பாகை சி பெற்ற வெப்பம் எவ்வளவு 50 இன்டு 4.2 இன்டு 10 to the power 3
இன்டூ என்ன வரும் வடிவா கவனி 66க்கு வருது 30ல வருது. சோ நீங்க என்ன எழுத நம்மடா 66 மைனஸ் 30 எழுதினீங்கன்னா சரி, வேற ஒன்றும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எனக்கு சொல்லுங்க, இதெல்லாம் நீ வெட்டி காட்டணும். என்ன இது 36, இது 4, அதால 9, இதெல்லாம் வெட்டி காட்டணும். ஒன்றும் வெட்டி காட்ட வேண்டியது இல்லை. இங்கேயே வெட்டி பார்த்துட்டோம், நாங்கள் பேப்பர்லயே வெட்டி பார்த்துட்டோம். சோ நேர பிள்ளைகள் என்ன எழுதணும் சொல்லு பாப்போம். எம் சமன் 450 கிலோகிராம் இவ்வளவுத்தோட எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வருமாடா? வராது. ஏன்? உன்னை கேட்டது கொள்ளளவை திணிவிலும் லீட்டர்லயும் இல்ல கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு பிறகு நான் என்ன எழுதுவேன் என்றால், அதுல உங்களுக்கு முதலாவது பார்ட் கேட்டிருக்காங்க. நான் என்ன எழுதுவேன் என்றால், கெப்பாசிட்டி கொள்ளளவு சமன் 450 பிளஸ் 50 எடுத்திருக்க மாட்டதில்ல, மென்ஷன் பண்ணிருக்கேன் தானே. சோ மொத்தம் 500 கிலோகிராம். அடுத்தது இன் லீட்டர்ஸ் 500 கிலோகிராம் இன்டூ அத நீங்க இதால என்னது அடர்த்தியால பெருக்கோணுமா பிரிக்கோணுமாடா? அடர்த்தி சமன் திணிவின்கள் கனவளவு தான் என்ன கேட்டிருக்காங்க. கனவளவு தான் என்ற திணிவு அடர்த்தியால பிரிச்சீங்கடா. ஓகே, திணிவு அடர்த்தியால பிரிச்சீங்கடா என்ன வரும்? 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 என்று வருமாக்கம். சோ உங்களுக்கு எவ்வளவு 500 லிட்டர் வரும். அப்படியா 0.5 மீட்டர் கனம் வரமாட்டா. நீங்க அது உங்களை லீட்டர்ல கேட்டிருக்காங்க. சோ லீட்டர்ல கேட்டதால நீ என்ன எழுதலாம்? இதை நீ 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 போடாம வேணுமாடா நீ 1 கிலோகிராம் லீட்டர் மைனஸ் 2 போடலாம். பட் எனிவேஸ் நான் சஜஸ்ட் பண்றது வந்து 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 போடுங்க. பிகாஸ் அதான் எஸ்ஐ உங்களுக்கு 0.5 மீட்டர் கனம் வரும். இதை நீங்க அப்புறம் என்ன சுருக்கி போடலாம்? 0.5 மீட்டர் கனம். 1 மீட்டர் கனம் 1000 லிட்டர் என்பதால் 0.5 மீட்டர் கனம் 500 லிட்டர். இப்படி வசனமா எழுதுனீங்கன்னா ஏருக்கும் என்னவும் விளங்கும். இது விளங்குதா? திருப்பி 3 ஸ்டெப். சமன்பாடு விடை பிரதியீடு. இது ஏன் வந்தது? உன்ன வேற கேள்வி கேட்டதால வந்தது. மற்றபடி என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. சரியா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? நான் நினைக்கிறேன் அந்த ஆரம்பத்துல அந்த 4 தொடக்கத்துல வந்து 30 பாகை சில இருந்து 70 பாகை சி கொண்டு போறதுக்கு அந்த பவர் அந்த வெப்பமானின் அந்த வெப்பமாக்கல் மூலகம் இருக்கல்லோ, அந்த வெப்பமாக்கல் மூலகத்துல என்ன கேட்டிருக்காங்க? பவர் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அந்த வெப்பமாக்கல் மூலகத்தின் பவர் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஓகே, சோ இப்ப பேர் பவர் தானே கேட்டிருக்காங்க. சோ இப்ப சொல்லு ஈக்குவேஷன் எழுதணுமா எழுத தேவையில்லையா? எழுதணும். நாங்க இதுக்கு முதல் கியூ சமன் எம்எஸ் தீட்டா தான் எழுதினாங்க. இப்ப பவருக்கு ஒரு ஈக்குவேஷன் கேட்டிருக்காண்டதால நாங்க என்ன எழுதணும்? சி பாட்டுக்கு பவர் சமன் நீ எம்எஸ் தீட்டா பை டி என்று போட்டாலும் சரி, இல்லாட்டி கியூ பை டி என்று போட்டாலும் சரி, இல்லாட்டி எனர்ஜி பை டி என்று போட்டாலும் சரி, சக்தியின் கீழ் நேரம் என்று போட்டாலும் சரி, உனக்கு என்ன விருப்பமோ எழுது. பட் சமன்பாடு எழுது. இதுக்கு மார்க்ஸ் இல்லையென்று எனக்குன்னு தெரியும். பட் அவன் எப்பயாச்சும் ஒரு கட்டத்துல உண்ட கெட்ட காலத்துக்கு மார்க்ஸ் போட்டானடா, நீ என்ன செய்ய மாட்டாய்? அந்த மார்க்ஸை லூஸ் பண்ண மாட்டாய். சரியா? சோ பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ஓவர் டைம் போடலாம். இப்போ உனக்கு தெரியும் எனர்ஜின்றது என்னடா? நீ செய்த வேலை தானே. எனர்ஜின்றது நீ செய்த வேலை தானே. அப்புறம் வசனம் எழுதுறதுக்கு அவன் மார்க்ஸ் கொடுக்க மாட்டான். பட் நாங்க எழுதுவோம். வா, என்ன வேலை? என்ன நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? 30 பாகை சி பெற்ற அல்லது 30 பாகை சி நீர் பெற்ற வெப்பம் தானே வேலை. 30 பாகை சி நீர் பெற்ற வெப்பம் தானே வேலை. பிகாஸ் 30ல இருந்து நீ 70 கொண்டு போற. அது எவ்வளவு நேரத்துல நடக்கணும்? 1 மணித்தியாலம். நீ 1 hour போடு. ஓகே, அவன் தந்ததை நீ வசனத்துல எழுதி இருக்க. இதுதான் உண்மையான என்ன சமன்பாடு. இது பொது சமன்பாடு கியூ சமன் எம்சி தீட்டா மாதிரி. இது இந்த கேள்விக்குரிய சமன்பாடு. என்ன எழுதுறேன்? 30 பாகை சி நீர் பெற்ற வெப்பத்தின் கீழ் 1 hour. இதுக்கு என்ன எழுதணும் சொல்லு. அப்ப 30 பாகை சி நீர் பெற்ற வெப்பம் எவ்வளவு? 30. இப்ப நீ கியூ சமன் எம்எஸ் தீட்டா மார்க் பண்ண தேவையில்லை. நீ மேலே எழுதிட்டே தானே. 30 இன்டூ எவ்வளோடா? 500. சார் 30 500 கிலோகிராம் இல்ல மொத்த தண்ணி. 500 இன்டூ 4.2 இன்டூ 10 to the power 3 இன்டூ நான் நினைக்கிறேன் 70 பாகையில இருந்து 30 பாகை. சோ 70 மைனஸ் 30 40 போடக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தேன் நான். இனி நீ கீழே என்ன செய்யலாம்? எஸ்ஐல போடணும். சோ 60 போடலாம். இனி எல்லாத்தையும் வெட்டி காட்டணும். என்ன இந்த சைவர் எல்லாம் வெட்டி காட்டணும். என்ன ஒன்றுலையும் கை வைக்க கூடாது. என்ன எழுதணும்? விட மட்டும்தான் எழுதணும். 2.33 into 10 to the power 4 watts தானே. 2.33 into 10 to the power 4 watts எழுதினீங்கடா. ஓகே, அடுத்த கேள்விக்கும் இதே விடதான் பெறும். ஏன் சொல்ல அடுத்த கேள்வி என்ன? அந்த 30 அடுத்த கேள்வி என்ன? அந்த சிறிய வெப்பமாக்கியின் வேலை தானே. ஆனா அதுல நீங்க ஒரு வசனம் எழுதுறதுனால நான் என்ன எழுதுவேன்டாடா? இந்த முதலாவது P7 எனர்ஜியின் கீழ் டைம்ன்றதை போட்டுட்டு நான் ஒரு வசனம் எழுதுவேன். என்னென்றால் ஏற்கனவே உள்ள 450 கிலோகிராமும் 70 பாகை சியில் இருப்பதனால், ஏற்கனவே இருக்க 450 கிலோகிராம் 70 பாகை சியில் இருக்குதானே. 70 பாகை சியில் இருப்பதனால் புதிதாக சேர்க்கப்பட்ட 50 கிலோகிராமினை 70 பாகை சிக்கு கொண்டு செல்லல் மட்டுமே மேலதிக வேலையாகும். ஏற்கனவே உள்ள
450 கிலோகிராம் நீரும் 70 பாகை சியில் இருப்பதனால் புதிதாக சேர்க்கப்பட்ட 50 கிலோகிராம் நீரினை 70 பாகை சிக்கு கொண்டு செல்வதே மேலதிக வேலையாகும். இல்லாட்டி சாதாரண கலவையின் போது மொத்த 500 கிலோகிராம் நீரும் 66 பாகை சிக்கு வருவதனால் 500 கிலோகிராம் நீரை 4 பாகைகள் அதிகரிப்பதே மொத்த வேலையாகும். இப்படி இப்ப நான் அண்ணா சொல்றது விளங்குதா? நேற்று வந்தாங்களுக்கு நேற்று அந்த ஒர்க் அவுட் பார்த்தாங்களுக்கு உனக்கு விளங்கி இருக்கும். சோ வாட் ஐ அம் டெல்லிங் இஸ், அதாவது இப்ப நீ செய்யற வேலையை நீ வசனமா எழுதி விட்டேன்டா, எக்ஸாமினருக்கு தெரியும் இந்த புள்ள முழுக்க விளங்கி இருக்கா, ஆசையா உண்ட பேப்பர் திருத்துவாண்டா. சோ சிம்பிளா எழுதுனாங்க, ஏற்கனவே உள்ள 450 கிலோகிராமும் 70 பாகை சீலை உண்டு. ஆகவே மேலதிக வேலை என்பது அந்த 30 பாகை சீல் இருக்கிற அந்த 30 பாகை சீல் இருக்கிற 50 கிலோகிராம 70 கொண்டு வரதா. இல்லாட்டி சிறிய வெப்பமாக்கி இல்லாத போது 500 கிலோகிராம் நீரும் 66 பாகை சீக்கு வருகின்றது. ஆகவே மேலதிக வேலை என்பது இதனை 70 பாகை சீக்கு கொண்டு செல்ல வேண்டியதா. ரெண்டு எழுதி போட்டு இதுல என்ன செய்யணும், நீ நேர மேலதிக வேலை எழுதினாலே காணும். ஏன் சொல்லுவாங்க இதுல நேர மேலதிக வேலை எழுதினாலே காணும். அதான் மேலதிக வேலை என்ன மேல மென்ஷன் பண்ணிட்டியே. சோ நேர மேலதிக வேலை என்று மென்ஷன் பண்ணி போட்டு இங்க இது 50 கிலோகிராம் என்று வரும், அல்லாட்டி அங்க 4 பாகை என்று வரும், இங்க 13 வரும். விளங்குதா விளங்கு இல்லையா? இப்ப நீங்க கன பேர் சொன்னீங்கன்னா எழுதுறதுக்கு நேரம் போக மாட்டேன். இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே விளங்கி நீ ஏற்கனவே சுருக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்தை வடிவா செலவழிச்சிருந்தேன்டா. மனச்சாட்சி படி சொல்லு, 10 நிமிஷத்துக்கு நீ இவ்வளவு எழுதி முடிக்க மாட்டியாரா? உனக்கு என்ன எழுதணும்ன்றது, அது என்ன எழுதணும்ன்றது பிள்ளைகளுக்கு பிராக்டிஸ்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் டைம் நீ யோசிக்க நானே சொல்றேன், டைம் கூட போகும் தான், 40 நிமிஷம் இருந்தான். ஏன்னா நீ பிராக்டிஸ்ல பண்ற, ஆனா அதை வச்சு ஃபெடப் ஆகாத. நீ தொடர்ந்து செஞ்சோண்டு போய்க்க, உனக்கு பிராக்டிஸ்ல போய்க்க ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சோண்டு வரும், டைம் குறைஞ்சோண்டு வரும். இந்த விஷயம் விளங்குதா? ஓகே, ஒரு பிள்ளை என்ன கேள்வி கேட்டுக்கன்னா, அண்ணா எனக்கு இப்ப முதலாவது பாட் தெரியுதுன்னா, 2வது பாட் தெரியுதுன்னா, 3வது தெரியலையன்னா, 4வது தெரியுதுண்டானா நான் அதுக்கு என்ன செய்யணும்? நான் என்ன சொல்றேன், நீங்க ஓர்டர் எழுதணும்னு எந்த ஒரு அவசியம் இல்ல. சில பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டா, இதையும் எழுதிட்டு இதுக்கு ஒரு பர்டிகுலர் கேப்பை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போகும். நீங்க அப்படி ஒரு அவசியமே இல்லை. உங்களுக்கு தெரியுதா, 4வது பாட்டை முதல் எழுதி போட்டு முடிச்சிருங்க. 3வது பாட்டுக்கு நீங்க பிறகு வேணும்னா ஒரு பக்கத்தை ஆறுதலா விட்டுட்டு போங்க. நான் சொன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் புது புது கொஸ்டின் தான், புது புது பேஜ்ல தான் தொடங்கணும். சோ நீங்க ஒரு பேஜை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன செய்யலாம், ஆறுதலா உங்களுக்கு தெரிஞ்சாலும் இல்லாட்டி விடுங்க, நீங்க 4வது பாட்டு எழுதுங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அதே மாதிரி இன்னொரு பிள்ளை கேட்டிருக்காங்க, அண்ணா பின்னத்துல விட கொடுத்தா சரியா? இங்க பாருங்கம்மா, ஈக்குவேஷனுக்கு ஒரு மார்க், ஸ்டெப்புக்கு ஐ மீன் சப்ஸ்டியூஷனுக்கு ஒரு மார்க், விடைக்கு ஒரு மார்க்ஸ் என்றாதான் நார்மலான கணக்கு. சோ சாதாரண சில ரேடியேஷன் கொஸ்டின்ஸ்ல வந்து சுருக்கல் கஷ்டமா இருக்கிற இடத்துல என்ன செய்வாங்க என்றால், விடை இதுக்கு ஒரு மார்க்ஸ், அதாவது சமன்பாட்டுக்கு ஒரு மார்க்ஸ், ஸ்டெப்புக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸ்டெப்புக்கு மீன் சப்ஸ்டியூஷனுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. பிரதியீடுக்கு விடைக்கு மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க, என்ன சுருக்கல் கஷ்டம் தெரிஞ்சா. அப்படி விடைக்கு 1 மார்க்ஸ் கொடுப்பாங்களாக இருந்தால் என்னுடைய கைண்ட்லி அட்வைஸ், தயவு செய்து விடையை சுருக்காதீங்க. ஏனென்றாடா சம்டைம்ஸ் உனக்கு விட சுருக்க கன நேரம் எடுக்குதுன்னு தெரிஞ்சா தயவு செய்து அந்த 1 மார்க்ஸுக்காண்டி அந்தரப்படாது. உனக்கு நேரம் காணாம இருக்குமாக இருந்தா நீ முடிஞ்ச வரைக்கும் நிறைய கேள்வி செய்திருக்க. பிகாஸ் இது சுருக்கிற நேரத்துல நீ ஒரு 5 மார்க்ஸ் கூட எழுதிக்கலாம். உங்களுக்கு நேரம் தேவையான அளவு அவைலபிளா இருக்குமாக இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, செஞ்சுட்டு போங்க. இல்லாட்டி கடைசியில நான் சொல்ற அட்வைஸ் என்னடா, இதை பின்னத்திலேயே விட்டுட்டு, இதை ஒரு எளிய பின்னத்திலேயே விட்டுட்டு நீ என்ன செஞ்சுட்டு போ, மிச்சம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போ. கடைசியில நேரம் இருந்தா அந்த எளிய பின்னத்தை வந்து சுருக்கு, இல்லாட்டி விட்டுட்டு வா. உனக்கு 1 மார்க்ஸ் தானே போகுது, அந்த 1 மார்க்ஸுக்காண்டி வினக்கட்டு தயவு செய்து 5-10 மார்க்ஸை மிஸ் பண்ணிடாதீங்கோ. இவ்வளவு எல்லாருக்கும் ஓகேயா? அப்ப நாங்க ஒரு லோக் சுருக்கிறது பாப்போமோ?